ஒரு ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு இதோடு வேணால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தனியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு ஜாரில் போட்டு இது பண்ணிக்கோங்க. 1-2 அரைங்க, ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம், 1-2 அரைங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன துண்டு தேங்காய் கூட போடுறாங்க. கேரளா சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் கூட சேர்த்து அரைங்க, அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாட்டி வேண்டாம். போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை போட்டுக்கோங்க. புளி நனைஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, புளியை கரைசலை அதோட ஒரு கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளியில் ஒரு பாதி தக்காளி எடுத்து என்ன பண்ணுங்கள், கரைங்க. அப்படி நம்ம கையால் கரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, மல்லி தழை இருக்குது பார்த்தீங்களா, இலை, அதையும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த இதில் போட்டு கரைங்க. கரைக்குமோ அந்த மல்லித்தழை சேர்ந்து கூட ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா கரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, புளியும் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோடு சேர்த்து அந்த கரைசலை வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன வானலியில் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், காஞ்ச மிளகாவை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் லைட்டாக கீறிட்டு வச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு என்ன பண்ணுங்கள், வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ரசத்துக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னு என்ன பண்ணுங்கள், இந்த கரைசலோடு எடுத்து என்ன பண்ணுங்கள், ஊற்றிடுங்க. அந்த நம்ம தாளித்ததை ஊற்றி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். நேரம் சிம்மில் வச்சு நம்ம எப்போவுமே செய்கிறது ரொம்ப நல்லது நமக்கு. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, கடன்னு கொதித்து அதோட டேஸ்ட்டு கிடைக்கிற டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக சிம்மில் வச்சு என்ன பண்ணுங்கள், ரசத்தை இது பண்ணுங்கள். ரசத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன பண்ணாங்க, கொதிக்க விடாதீங்க. அதுதான் அதோட முக்கியமே, கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணோம், இப்படி நுர கூட்டி வரும் பார்த்தீங்களா மேலே, அதோடு சேர்த்து நம்ம அந்த கரைசலில் மஞ்சள் தூளும் போடணும், மறந்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூளும் போட்டுடணும். எல்லாம் போட்டு நம்ம இப்போ இது என்ன ஆகும்னா அப்படியே நுர கூட்டி வரும். சிலர் என்ன பண்ணுறாங்க, ரசத்தை அப்படியே கொதிக்க விடுறாங்க. கொதிக்க கண்டிப்பாக விடக்கூடாது, அது நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி நுர கூட்டி மேலே வருமோ, மல்லித்தழை இருந்தால் மேலே போட்டு என்ன பண்ணுங்கள், அது ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த சமையலுமே பார்வைக்கு ஒரு லுக்காக இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணோம், சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுங்கள், ரசம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்ம போட்டிருக்க அத்தனை பொருளுமே உடம்புக்கு நல்ல பொருள் தான். லாஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 ட்ராப்பு லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். ஓகே, நல்ல உடம்பு சரியில்லாமல் நேரம்லாம், ஃபீவரான நேரம்லாம் இந்த ரசத்தை என்ன பண்ணுங்கள், வச்சு சாப்பிடுங்க, சீக்கிரம் க்யூர் ஆகும். ஓகே, பாய்.